ஹாய் ஹலோ வெல்கம் டு திங்க் வித் லாவண்யா. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் மீ அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ யூனிவர்ஸ்க்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன், இது எப்படி நடந்துச்சு அண்ட் ஹவு டிட் திஸ் சேஞ்ச் மை லைஃப், அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து எனர்ஜி இல்லை காட் அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ பட் நான் எதையுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோட இது என்னென்னா தெர் இஸ் சம்திங், அவ்வளோதான். ஸோ இதுதான் அதுதான் சொல்லிவிட்டு நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது எனக்கு பிடிக்காது. ஸோ அப்படி தான் நான் எப்போயுமே ரெஃபர் பண்ணுவேன். பட் எனக்கு எப்படி அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியா ஆப் மூலயமா, ஆப் கிடையாது, ஏதோ ஒரு வீடியோ மூலயமா நான் ஐ கேம் டு நோ அபவுட் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத பற்றி நான் பார்த்தேன். என்னடா புதுசாக இருக்குது, வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ட்டு போயிட்டு நான் தேடுறப்ப ஐ கேம் டு நோ லைக் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ வந்து இட் மே பி அ திங் ஆர் எனி திங், அதுக்கு பின்னாடி போகாமல் அதை நம்ம அட்ராக்ட் பண்ணலாம், அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ட்டு. பட் நான் வந்து ரொம்ப டீப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பண்ணி இது வேணும் அது வேணும் அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணதில்லை. பட் ஐ நோ, நான் எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியும் அண்ட் ஃபியூ டெக்னிக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நான் ரொம்ப எஃபெக்டிவாக எந்த மெத்தடும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணதில்லை. பட் நான் வந்து தெர் இஸ் அன் எனர்ஜி, ஒரு எனர்ஜி எனக்கு மேலே இருக்குது, யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறத நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ப ஆரம்பித்தேன். ஓகே, நம்பிக்கை தான் இங்கே, கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் வில் பி ட்ரூ. நீங்கள் யூனிவர்ஸ்க்கு டைம் கொடுத்தா தான் யூனிவர்ஸ் கேன் ரிப்ளே யூ பேக். ஓகே, அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இட் இஸ் நாட் பை என்ன சொல்கிறது, ஒரு தற்செயலாக இல்லை ஏதோ ரேண்டம் கிடையாது. திஸ் இஸ் ட்ரூலி யூனிவர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. டெஃபினட்டாக ஐ கேன் ப்ராமிஸ். ஏன்னா இந்த மாதிரி நான் சிலது பார்ப்பேன், அது எதுவுமே நான் வந்து ரெகுலராக தேடுறதோ அப்படி கிடையாது. சில விஷயங்கள் சில நேரத்தில் மட்டும்தான் கண்ணில் படும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் யூனிவர்ஸ் கால் ஃபார் யூ. எனக்கு கால் வந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸோட கால் வந்திருக்கு போல். ஃபீல் ஸ்பெஷல். அப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, யூனிவர்ஸ் இருக்குது. ஓகே, ஐம் சரவுண்டட் பை த யூனிவர்ஸ். கம்ப்ளீட்டாக என்னால் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் எனக்கு இருக்குது, யூனிவர்ஸ் வந்து எனக்காக எல்லாமே. நான் எப்போயுமே என்ன நினைப்பேன்னா, யூனிவர்ஸ் பிளெஸ் மீ வித் லாட் ஆஃப் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நான் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போய் நின்றேன்னா, யூனிவர்ஸ் இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்படி சொல்லுவேன். இதை வந்து நான் எப்பயுமே ஒரு ஸ்பேஸில் போய் சொல்லுவேன். பால்கனி இருந்தால் அங்கே போய் சொல்லுவேன், இல்லை எங்கேயா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் காற்று நல்லா வந்தால் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நான் ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், யூனிவர்ஸ் இன்னைக்கு நாளுக்கு நன்றி, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு சொன்னேன்னு வைங்களேன், அப்படியே மரம்லாம் ஆடும். அப்போ அது எனக்கு ரியலாகவே கனெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரூலி சொல்கிறேன், ஆஃப்டர் திஸ் யூனிவர்ஸ் எல்லாம் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ட்ரூலி லைஃப் சேஞ்ச்டு எனக்கு. நான் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு பாஸ் ஆகுது, இல்லை வந்து ஏதோ ஒரு டிலே இருக்குது அப்படின்னா நான் நினைப்பேன் யூனிவர்ஸ் இஸ் அலைனிங் திங்ஸ் ஃபார் யூ அப்படின்னு நான் எனக்குள்ளேயே நினச்சிப்பேன். யூனிவர்ஸ் எனக்காக நிறைய விஷயங்களை அலைன் பண்ணுது, அழகாக எனக்காக எல்லாத்தையும் அடுத்தடுத்து நடத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான். அப்படியே தான் நான் வந்து யூனிவர்ஸை சென்ஸ் பண்ணுவேன், வேண்டுவேன். யூனிவர்ஸ் எனக்காக எல்லாத்தையுமே நீ அழகாக அலைன் பண்ணி கொடுத்துட்ருக்க, அதுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு. ஸோ நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையும் யூனிவர்ஸ்க்கு புரியும். ஓகே, நம்ம சொல்கிற வார்த்தையை விட எமோஷன்ஸ் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். ஸோ நான் நன்றி அப்படின்னு சொல்கிறத கூட நான் இங்கேருந்து ஃபீல் பண்ணி சொல்லுவேன். that bottom of your heart, அது யூனிவர்ஸ்க்கு புரியும். நீங்கள் வார்த்தைகளாக சொல்கிறது, வாட் எவர் லாங்குவேஜ் நீங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த ஃபீலிங் எவ்வளோ இருக்குது உங்களுக்குள்ளே, அதுதான் யூனிவர்ஸ். ஓகே, உங்களுக்குள்ளே தான் யூனிவர்ஸ் இருக்குது. அப்படி பாருங்கள், புதுசாக யூனிவர்ஸ் அப்படிலாம் இது எனக்கு நடந்தது, மேபி உங்களுக்கு நடக்கலாம், அதனால சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி இருக்குன்றதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன். லைக் தண்ணியை வச்சுட்டு, இப்படி பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கிளாஸ் பாட்டில், இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், கிளாஸ் டம்ளர், இதுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணிட்டு 2 கையை இப்படி வச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவேன். லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, லைக் இப்போ நான் படிக்க போகிறேன்னா, நான் படிக்கிற எல்லாமே என் மனசுக்குள்ளே ஏறிடுச்சு, நான் சூப்பராக படித்து முடிச்சிட்டேன் அப்படி சொல்லுவேன். சொல்லிவிட்டு இந்த தண்ணியை குடிப்பேன். எனக்கு ஏதோ இந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்.
வாட் எவர். ஆக்சுவலி வந்து சயின்டிஃபிக்லி தே ஹவ் ப்ரூவ்ன் தட் நம்ம வந்து வாட்டர் வந்து கேன் ஃபைண்ட் ஓகே வாட்டர் கேன் அலைன் இட்ஸ் மாலிக்யூல் அக்கார்டிங் டு த எமோஷன்ஸ். ஹாப்பினா அதுக்கேற்ற மாதிரி, சேட்னா, டிப்ரெஸ்னா அந்த மாதிரி. ஸோ வந்து வாட்டருக்கு நிஜமாலே பவர் இருக்குங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதையுமே வந்து இது பண்ண விரும்பல, ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதையுமே நான் வந்து மேலே கீழெல்லாம் கிடையாது. பட் இப்போது நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தண்ணி தெளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லைக் கோயில்லையும் சரி, இல்லை வந்து நம்மளோட மாஸ்கில் இருந்து கூட அவங்க நிறைய இந்த தண்ணிக்கு இதில் பண்ணி அவங்க தெளிப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி இது பண்ணுறப்ப நான் எல்லா கோயில்லையுமே பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம டெம்பிள்ஸ்லேயும் நான் இதை பண்ணியிருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லை, மூடியாக இருந்தேன்னா பண்ணியிருக்கேன். ஆளை கூப்பிட்டு நான் பண்ணுவேன். ஓகேவா? அம்மா வந்து எனக்கு இல்லை வீட்லேயே வந்து தண்ணி தெளித்து விடுவாங்க மூஞ்சில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் நான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு. ஸோ வாட்டர் ஹேஸ் சம் பவர். நீங்கள் இப்படி கிட்ட வச்சு இப்படி தொட்டு இப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்போது இந்த நிமிஷமே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து இப்படி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிவிட்டு குடிச்சு பாருங்களேன், யூ வில் ஃபீல் தட். நிஜமாக சொல்கிறேன், அந்த தண்ணி ஒரு படி அதிகமாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் யூனிவர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிது. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் யூனிவர்ஸ் எனக்காக எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது. இதை நான் ரிப்பீட் பண்ணுவேன், நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுவேன், மனசுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பார்ப்பேன். 1111 பார்ப்பேன், 222 பார்ப்பேன், 11. எனக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ் நம்பர்னால் 11 அண்ட் 1111 ரொம்ப ஆஸ்பீஷியஸ் எனக்கு. ஜஸ்ட் ஒரு சைன் தான், ஓகேவா? ஒரு சைன், ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்கும் அதை பார்த்தாலே. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸை நான் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுறப்ப வந்து எனக்கு வந்து சில விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னா என்னால் முன்னாடியே சென்ஸ் பண்ண முடியும். ஓகே, இது நீங்கள் ஃபேக்கு, இப்போ பொய் சொல்கிறா அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் நிஜமாக சொல்கிறேன், ஃபீல் பண்ணவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும், ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ எனக்கு ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த கனவு வந்து சும்மா வர கனவு, இந்த கனவை கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும்னு. அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் எனக்கு நிஜமாலே நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து நிஜமாக ஒரு கிரேட்டஸ்ட் திங். நம்ம வந்து இந்த ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சென்ஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து ரேண்டம் இல்லை, இட்ஸ் அ சைன் தட் யூனிவர்ஸ் கேன் ஆல்சோ ப்ளே மேஜிக் இன் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த கால், மேபி இந்த வீடியோ மூலயமா ஒரு கால், பட் அது ஸ்டெப் எடுக்கலைன்னா நீங்கள் ஸ்டெப் எடுங்க. யூனிவர்ஸ் எனக்கான நல்லதை நீ அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. யுவர் லைஃப் வில் சேஞ்ச் டூ மச். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், ஓகே, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் யூனிவர்ஸோட வேறு என்ன டெக்னிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு வேணும், அந்த விஷயம் நடக்கணும் எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ் கிட்ட வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு எது நல்லதோ, என்னோடய லைஃப்க்கு எது நல்லதோ அதை நீ எனக்கு அலைன் பண்ணி கொடுன்னு தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, ஓகேவா, நான் வந்து இது நடக்கணும் அது நடக்கணும்னு நான் வந்து டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகமாக கிளைம் பண்ணுறதுக்காக பண்ணுவேன். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 மெத்தட்லாம் நான் பண்ணுவேன். அது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, அதாவது ஒரு நோட்டில் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எழுதுவேன். இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்காக, ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நான் எப்படி வந்து என்னோடய லைஃப்பில் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணேன், இதனால் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற ஒரு லைக்குமே ஐ சி தட் யூனிவர்ஸ் கால் ஃபார் யூ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் இட். நானும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிஜமாலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ த மேஜிக் வில் ஹேப்பன், பட் நீங்கள் நம்பணும், அதுதான் கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்து லாஜிக்கை தேடக்கூடாது, மேஜிக்கை தேடணும். இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் த மேஜிக், யூனிவர்ஸ் மேஜிக் பண்ணும். ஆனால் நான் லாஜிக்கை தான் தேடுவேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டோன்ட் கோ ஃபார் லாஜிக், ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மேஜிக். அண்ட் எப்போயும் சொல்கிற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ.